கடவுளுடைய மக்களே, இஸ்லாமிய மக்களே, கிறிஸ்தவ மக்களே, தமிழக மக்களே, இந்து மக்களே, உங்கள் யாவருக்கும் வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பிலே உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி புதிய ஏற்பாடில் மத்தேயு 20ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இந்த 20ஆம் அதிகாரத்தில் ஏறக்குறைய 34 வசனம் இருக்குது. அந்த 34 வசனங்களையும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன். பரலோக ராஜ்யம் என்ற ஒரு உதாரணத்தை திராட்சை தோட்டத்தோடு ஒப்பிட்டு இங்கே பேசுகிறாரு. திராட்சை தோட்டம் தான் அன்றைக்குள்ள விவசாயிகளுடைய யூதர்களுடைய பிழப்பாக இருந்தது, விவசாயமாக இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறவங்க, 3 மணிக்கு வர்றவங்க, 12 மணிக்கு வர்றவங்க, 11 மணிக்கு வர்றவங்க, எல்லாருக்குமே சம்பளத்தை ஒரு நாள் கூலியை பேசி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. கடைசியில் சாயங்காலமாக ஒருத்தன் சும்மா நிற்கிறான். ஏன் சும்மா நிற்கிறீங்கன்னு எஜமான் கேட்கும்போது, நாங்கள் எங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கல, நாங்கள் வேலையே இல்லைன்னு சொல்லும்போது, சரி நான் வேலை தர்றேன், போய் வேலை செய்யுங்க தோட்டத்தில். சாயங்காலத்தில் போய் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கும் அதே கூலியை தான் எஜமான் தர்றாரு. அப்போ முந்தி வந்தவங்க கேட்குறாங்க, எஜமானே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் வேலை செய்தோம், எங்களுக்கும் அதே கூலியை தான் கொடுக்குறீங்க. சாயங்காலம் வந்து ஒருத்தன் இறங்கி செய்கிறான், அவனுக்கும் எங்களுக்கு கொடுத்த மாதிரியே கொடுக்குறீங்க, இது என்ன நியாயம்னு கேட்குறாங்க. இது எஜமான் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் என்ன பேசணும்னோ அதை கொடுத்துட்டேன், நீங்கள் அதை சம்மதிச்சு தான் வந்தீங்க, அதில் நான் குறைக்கல. சாயங்காலமாக வந்தவனுக்கு கொடுக்குறது ஏன் இஷ்டம், ஏன் நான் என் காசு எனக்கு கொடுக்க எனக்கு உரிமை இல்லையா? நான் தாராள குணமாக இருக்கும்போது நீ ஏன் கஞ்சத்தனமாக இருக்க? உனக்கு நான் ஏதாவது குறை வச்சேனா? நீ வேண்டுனது கொடுத்துட்டேன், நீ பேசுனது கொடுத்துட்டேன், பேசுகிற கூலி கொடுத்துட்டேன், அவனுக்கு கொடுக்குறது ஏன் இஷ்டம்னு சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, காலகாலமாக தெய்வ துண்டு செஞ்சு வர்ற அடியார்களும் உண்டு, இடையில் வந்து ஒருத்தன் பாவ மன்னிப்பை பெற்று அந்த பரலோக பாக்கியத்தை அடைகிறவனும் உண்டு. அப்போ கடைசி ஆரம்பத்திலேருந்து வந்தவங்களுக்கு உள்ள அதே நியாயத்தை, பரலோகத்தை இப்போ புதுசாக திடீர்னு வந்தவனுக்கும் கொடுக்குறீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குற மக்களுக்கு கடவுள் சொன்ன காரியம்தான் இது. அதாவது யூதர்கள் வந்து காலகாலமாக அவங்க 10 கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், சட்டத்திட்டங்கள்லாம் வச்சு கடவுளை பூஜிக்கிற கூட்டமாக வந்திருக்கிறாங்க. எங்களுக்கும் அதே கடவுள் தான், பரலோகம்தான் சொல்கிறீங்க. யூதர் அல்லாத புறஜாதிகள், கடவுளையே தெரியாதவங்க, எந்த கட்டளையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, திடீர்னு அவங்க கடவுளுடைய பிள்ளைகளாக வர்றோம், மனம் திரும்பிட்டோம்னு வந்துட்டால் அவங்களுக்கும் அதே பரலோகத்தை கொடுக்குறீங்க, அதே ஜீவனை கொடுக்குறீங்க, இது என்ன நியாயம்னு மதவாதிகள் கேட்குறதுக்கு இயேசு சொல்கிற பதில் தான் அது. முந்தினோர் பிந்தினோராக போயிடுவாங்க, பிந்தினோர் முந்தினோராக போயிடுவாங்க. முந்தினோராகிய நீங்கள் யூதர்கள்னு சொல்கிறீங்க, பிந்தினோராக போயிடுவீங்க. பிந்தினோருண்டு புறஜாதிகளை சொல்கிறீங்க, பட்டியலில் மக்களை, அவங்க முன்னோடியாக வந்துடுவாங்க. எப்படின்னா, அவங்க என்னை ஏற்றுக்கொள்கிறாங்க, நீங்கள் என்னையை புறக்கணிக்கிறீங்க. முந்தினோருன்னு சொல்கிறீங்க, என்னையை புறக்கணிச்சிட்டிங்க, சிலுவில் அரைஞ்சு கொண்டுட்டீங்க. அவங்க என்னையை தேவகுமாரன்னு ஏற்றுக்கிறாங்க, நம்புகிறாங்க. என்னை நம்புகிறவனை தான் நான் முதலிடமாக வைக்க முடியுமே தவிர, என்னை சிலுவில் அரைஞ்ச கொன்ன உங்களை முதன்மையாக வைக்க முடியாது என்று அங்கே தீர்ப்பு சொல்கிறார். அதனால் அருமையான மக்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ ஜாதி மதத்தை கடந்து அவங்க எல்லாரையும் முன்னோடியாக வைக்கிறாரு, முதன்மையாக வைக்கிறாரு, முந்தினோராக வைக்கிறாரு. ஒரு காலத்தில் பிந்தினோராக இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவ தேவகுமார்னு ஏற்றுக்கொள்ளும் போது முந்தினோராக வைக்கிறாரு. இயேசுவை தேவகுமார்னு ஏற்றுக்கொள்ளாத யூதர்களையும் இஸ்ரவேலர்களையும் அவங்க உண்மையான கடவுளை கும்பிட்டாலும் கூட அவங்கள பிந்தினோருன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் முந்தினோரா பிந்தினோரா என்பது நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறத பொறுத்து இருக்குது, நம்புறதை பொறுத்து இருக்குது. அந்த வகையில் இங்கே முடிக்கிறார். 2வது பாயிண்ட்டு, இங்கே 19-20 வசனங்கள்லேருந்து ஒரு அம்மா இயேசுக்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்க. இயேசுவே, எனக்கு 2 மகன்கள் உங்கள்கிட்ட சீடர்களாக இருக்காங்க,
அவங்க பரலோகத்தில் மறுமையில் நீங்கள் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கும்போது ஒரு பையன் வலது புறத்துலையும் ஒரு பையன் இடது புறத்துலையும் நிற்கணும், அருள் செய்யணும் அப்படி கும்பிட்றான். இயேசு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா உலகத்துக்காக தான் ரொம்ப பேர் வருவாங்க. உலக ஆசீர்வாதம், உலக இன்பம், உலக பொருளாதாரம், உலக நன்மைகள் பெறுறதுக்கு தான் பிள்ளைகள் பெறுறதுக்கு தான் பெற்றோர்கள் வருவாங்க. ஆனால் இந்த அம்மா மறுமைக்காக, அது என் பக்கத்தில் ஒருத்தன் இன்னொரு பக்கத்தில் 2 மகன்களை இப்படி ஒரு பாக்கியம் கேட்குறது அதிசயம். ஆனாலும் இயேசு சொல்கிறாரு, நான் அடைஞ்ச மாதிரி கஷ்டம், துன்பம், பாடுகள் இதெல்லாம் அவங்க அடைய முடியுமான்னு கேட்குறாரு. முடியும். அவங்க சொல்கிறாங்க, முடியும் ஆண்டவரே, உங்களுக்காக நாங்கள் எதையும் செய்ய தியாகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆனாலும் என் பக்கத்தில் உட்காருவதுன்னு சொல்கிறது என்னுடைய காரியம் அல்ல, அது என்னை அனுப்பின தேவனுடைய பிதாவினுடைய காரியமே தவிர என்னுடைய காரியம் அல்லன்னு சொல்கிறார். இயேசு என்றைக்குமே தன்னை இறைவனாக, ஆண்டவராக, அதாவது கடவுளாக, தேவனாக என்றைக்கும் அவர் சொன்னதில்லை. நம்ம தேவனாக எண்ணலாம், தேவனாக சொல்லலாம், பிதாவாக அவரை எண்ணிக்கலாம், கும்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர் தன்னை என்றைக்குமே நான் தான் பெரியவர், நான் தான் பிதா, நான் தான் தேவன்னு என்றைக்கு அவர் வாயால் சொன்னதில்லை. என்னிலும் பரலோகத்தில் உள்ள என் பிதா பெரியவர், கடவுள் பரலோகத்தில் இருக்கார், தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தான் என்னை அனுப்பினார் என்ற வார்த்தை தான் அடிக்கடி சொல்கிறாரு தவிர தன்னை என்றைக்குமே தேவனுக்கு மேலே தன்னை உயர்த்தினதே இல்லை இயேசு. இன்றைக்குள்ள கிறிஸ்தவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. ஆனால் இயேசு கரெக்டாக அவருடைய சுவிசேஷங்களில் சொல்லியிருக்காரு. அவருடைய ஆதி சீடர்கள், அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்காங்க. இன்றைக்குள்ள கிறிஸ்தவங்க அதை 90% கடைப்பிடிக்கல, தெரியல, இன்னும் தற்கொலையிலாக தான் இருக்கிறாங்க அந்த வகையில். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னவென்றால், பரலோகத்தில் உள்ள என் பிதா தீர்மானமே தவிர என்னுடைய தீர்மானம் அல்லன்னு அந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறார். இதிலிருந்து இயேசு எவ்வளோ உண்மை உள்ளவர். இன்றைக்கி சாதாரண மனிதர்கள் தன்னை கடவுள்னு சொல்கிறாங்க, நான் தான் இறைவன் சொல்கிறாங்க, என்னை எல்லா மக்கள் பின்பற்றுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நித்யானந்தம் பாருங்க, நான் தான் சிவன்னு சொல்லி கும்மாங்குத்து ஆடிக்கிட்டு பொம்பளைகளை கூட்டிகிட்டு லீலைகள் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அவனை ஒரு கூட்டம் பின்பற்றிக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இஸ்லாமியத்துலேயும் உண்டு, கிறிஸ்டின்லேயும் உண்டு. எத்தனையோ மத தலைவர்கள் தங்களை கடவுளாக சொல்கிறது உண்டு. அது இயேசு மறுக்கிறார். இயேசுவே தன்னை கடவுள்னு சொல்லாத பட்சத்தில் மனிதர்கள் சொல்கிறது எவ்வளோ அயோக்கியத்தனமானது, அபத்தமானது, எவ்வளவு மோசடி காரியங்கள் என்பதை தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. கடவுள் ஒருவர் தான். கண்ட மனிதர்களை கடவுள்னு நம்ம சொல்லக்கூடாது. கடவுளுடைய அடியார்கள், கடவுளுடைய ஊழியர்கள் என்று சொல்லலாமே தவிர அவங்கள கடவுள் ஸ்தானத்தை வச்சு கடவுளோட கடவுளாக இணைச்சி பேசக்கூடாது. மக்கள் அதை நம்பவும் கூடாது. இறைவன் ஒருவரே. அந்த ஒரு கடவுளை தான் அங்கே அல்லான்னு சொல்கிறாங்க, இங்கே ஈஸ்வரன் சொல்கிறாங்க, இங்கிட்டு தேவன் சொல்கிறாங்க. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தானே அறிவு. ஒரே இறைவன் தான் எல்லா முழு உலகத்துக்கு. அதனால் அந்த இறைவனுடைய காரியமே தவிர என்னுடைய காரியம் இல்லை. எனக்கு மேலே இறைவன் இருக்காருன்னு இயேசுங்க எடுத்து சொல்கிறார். அதன் பிறகு 3வது காரியமாக 2 குருடர்கள் இயேசுக்கிட்ட வந்து சுகம் பெறுறாங்க. ஐயா தெய்வமே, கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு விண்ணப்பம் கொடுக்குறாங்க. இயேசு பக்கத்தில் போய் உங்களை என்ன செய்யணும்னு கேட்குறாரு. நாங்கள் பார்வடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு மனதுருகிறாரு. மனதுருகி அவங்க கண்களை தொடுறாரு. உடனே 2 பேர் கண்கள் திறக்கப்பட்டு தெளிவாக பார்க்குறாங்க. தெளிவாக பார்த்ததோடு இயேசுவை பின்பற்றினாங்கன்னு இருக்கு அங்கே முடியுது அந்த வசனம். அதனால் நம்ம ஆண்டவரிடத்தில் நன்மைகள் பெறுறோம். அநேகர் ஆண்டவரை பின்பற்றுவதில்லை. ஆனால் இவங்க சுகமான உடனே வீட்டுக்கு ஓடாமல் இயேசுவை பின்பற்றக்கூடிய மக்களாக காணப்படுறாங்க. நம்ம வாழ்க்கையில்
இயேசுவை பின்பற்றுங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றலை, மதங்களை பின்பற்றுறாங்க, ஸ்தாபனங்களை பின்பற்றுறாங்க, சபைகளை பின்பற்றுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிஷப் ஏற்படுத்திக்கிட்டு, ஒரு ரெவரண்டை ஏற்படுத்திக்கிட்டு, ஒரு தலைவர்களை ஏற்படுத்திக்கிட்டு அதை பின்பற்றுறாங்க. ஒரு கூட்டம் மக்கள் போப்பை பின்பற்றுறாங்க, பெந்தைகோஸ்து மக்கள்லாம் பாஸ்டர்களை பின்பற்றுறாங்க, தலைவர்களை பின்பற்றுறாங்க, எத்தனையோ ஸ்தாபனங்களை பின்பற்றுறாங்க. இன்றைக்கி ஏறக்குறைய 30,000 ஸ்தாபனங்கள் இருப்பதாக கிறிஸ்தவத்தில் சொல்கிறாங்க. இது எவ்வளவு வேதனையான காரியம். இயேசுவை யாரும் பின்பற்றலை, கொஞ்சம்தான், ஒரு சிலர் தான் இயேசுவை பின்பற்றுறாங்க. அதனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான் என்று இயேசு வேதனையோடு சொல்கிறார். அதுதான் சிறுமந்தேன்னு சொல்கிறார். ஆகவே கிறிஸ்தவங்களை பின்பற்றாதீங்க மக்களே. கிறிஸ்தவங்களை பார்க்காதீங்க, போதகங்களை பார்க்காதீங்க, மதங்களை பார்க்காதீங்க, சபைகளை பார்க்காதீங்க, சங்கங்களை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள். இயேசு மனதுருக்கம் உள்ளவர். அவர் உங்கள் கண்களை, மனக்கண்களை திறப்பார், அறிவு கண்ணை திறப்பார், அகக்கண்களை கொடுப்பார். இயேசுவை பின்பற்றி பேரின்பம் அடைய, அந்த பரலோக வாழ்வு அடைய அன்போடு உங்களை அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.